இப்போ டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். அவர் விளைவித்த அந்த நெல்மணிகள் எல்லாம் மழையிலே நனைந்து முளைத்து பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாக்கி விட்டார்கள். அவளுக்கு ஆறுதல் சொல்லி இந்த அரசாங்கத்திடம் நேரடி கவனத்துக்கு கொண்டு போய் இழப்பீட்டு தொகையை பெற்று தர வேண்டும், நிவாரண தொகை பெற்று தர வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தோம். கவன ஈர்ப்பு தீர்மானம் காதுக்குள்ள போட்டுக்கல அறிவிச்ச காமராஜ் அவர்களும் பேசினார், சார்பா பேசினார். எங்களுடைய திருவாரூர் மாவட்டம் இது முழுக்க முழுக்க விவசாயிகள் இருந்த மாவட்டம். வாழ்வாதாரமே இந்த விவசாயத்தை நம்பித்தான் இருக்குது. அவள் இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைத்து அந்த நெல்மணிகளை உற்பத்தி பண்ணி விற்கின்ற காலகட்டத்தில் இப்படி முளைச்சி வீணா போச்சு. அவள் வாழ்வே வாழ முடியாது. இதை வைத்து தான் ஒரு வருஷம் வாழ்க்கையை ஓட்டியாக வேண்டும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நீங்க உதவி செய்யணும் கேட்டா செய்யல. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உதவி செய்யாத முதலமைச்சர் மீண்டும் தேவையா? கஜா புயல் வந்த பொழுது எப்படி இந்த மாவட்டத்தை புரட்டி போட்டது உங்களுக்கு தெரியும். அவ்வளவு ஒரு மோசமான நிலை. நான் முதலமைச்சர் ஆகின்ற பொழுது 2017 வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்தோம். இந்திய வரலாற்றிலேயே ஒரு மாநிலம் வறட்சிக்காக நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. 2240 கோடி விவசாயிகள் பயிர்கள் கருகி சேதமடைந்ததை கணக்கிட்டு விவசாயிகளுக்கு நிவாரணம் அளித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல கஜா புயல் இந்த பகுதியில் புரட்டி போட்டு விட்டது. பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கணக்கெடுத்தோம். தகுந்த நிவாரணத்தை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். NTRF SCRF தேசிய பேரிடர்